ஹாய், இன்னைக்கு வந்து சண்டேனால வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று வந்து ஃபிஷ் ஃப்ரை. சாரி, என்ன பண்ண நேற்று வந்து மீன் க்ளீன் பண்ணதில் வந்து கையை வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அதனால் வந்து எனக்கு பதிலாக வந்து இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ வந்து சண்டேனால் வந்து நாங்கள் சண்டே குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், நான் கிச்சனில் வந்து நின்றுருக்கேன். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்டர்டே இது மீன் வந்து கழுவுனேன் நான் கையில். அதனால் வந்து கை வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து எனக்கு பதிலாக வந்து என்னோடய கணவர் வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு ஆனியன். காட்டுறவங்களுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாரு. நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வெங்காயம் கட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குட், பேசுங்க. மூஞ்சதான் காட்ட வேணாம்னு சொல்லிட்டீங்க, பேசலாமே. இதெல்லாம் சரி, ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி முடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன கட் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பேசுங்க. வெங்காயம், அதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ்? அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு குழம்புக்கான அடிப்படையான 2 விஷயம் வெங்காயம் அண்ட் தக்காளி. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் ஆர். அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு கை அடிபட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து என்னோடய வேலை பார்க்க போகிறேன். ஸோ வந்து புளி தேவையானது மீன் குழம்புக்கு. தலை வர வலிக்குது செம்மையாக, அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. வீடியோ பார்த்து தான் நானே பண்ணுறேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு வந்து எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நிறைய புளிப்பாக இருக்குமா, அதனால் இவ்வளோ புளி எடுத்துக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து தக்காளி இப்போ வந்து எடுத்துருக்கோம் கட் பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இல்லை கையில் கரைக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. கையில் கரைக்கலைன்னா வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அப்படியே வந்து வதக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் மட்டும் இப்போ கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து கடாய் வந்து வச்சுட்டோம். இப்போ வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கினே இருக்கலாம். அப்படியே சைட் பை சைடு வந்து எல்லா ப்ராசஸும் வந்து நம்ம பண்ணலாம். இந்த தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு அப்படியே வந்து பண்ணுற மாதிரி நம்ம வந்து நார்மலாக வந்து குழம்பு எப்படி பண்ணுவோம் அது மாதிரி தான் பண்ண போகிறோம். இவங்க தான் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து குக்கிங் கற்றுக்குறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி பண்ண விடலாம். கையும் வந்து அடிபட்டிருக்கா, இதான் சான்ஸ் நமக்கு. சரி, ஓகே, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் சைடில் நின்றுட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து அவங்க டேர்ன், நம்மளுக்கு வந்து ரெஸ்ட். ஓகேவா? எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. அதெல்லாம் வலிக்க போகுது எனக்கு. ஸோ இந்த 5.5 பெட்டி தான் இப்போ எடுக்கிறேன். 5.5 பெட்டியாவோ மசாலா டப்பாவோ ஏதோ ஒரு பேர். இதோ இப்போ இது ப்ளீஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்களா? இதில் வந்து ஸ்பைசஸ் வந்து நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோமான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். இல்லை நான் வந்து அப்படியே தான் போடணும். ஃபஸ்ட்டு நான் வந்து கடுகு போட்டுக்கோ. கடுகுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் போடு. நானே போட்டுறேன். வெங்காயம் போட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக அது வதங்கும். சால்ட் இதுவே போட்டுக்கோ.
நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து தக்காளி கரைக்கிற ப்ராசஸ். அந்த 4 தக்காளி எடுத்து கழுவிடு தண்ணியில் ஃபஸ்ட்டு. கழுவிட்டு அது 4ஆக கட் பண்ணிக்கோ, அப்போ தான் கரைக்க ஈஸியாக இருக்கும். நேற்று தான் வந்து நாங்கள் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கோம், இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸு. நல்லா அப்படியே அந்த பாம்பில் வச்சு கரை. ரொம்ப ஹார்டாக இருக்கா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கை வர பிடிக்க முடியல. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா வந்து போடுறோம். இப்போது நல்லா சாட்டே பண்ணி இப்போது அந்த பச்சை மிளகா வந்து அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும், ஃப்ரை ஆகணும். எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து புளியை நம்ம கரைச்சிடலாம். புளியை நல்லா வந்து கரைச்சிட்டு தக்காளியோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிவிடு. அதில் கை மறைச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் சாட்டே பண்ணிக்கோ. இதில் ஒரு பச்சை மிளகா வந்து கீரி போட்டுக்கோ. கழுவுனியா பச்சை மிளகாவை? கழுவாமே. கருவேப்பிலை எங்க? கருவேப்பிலை எத்தனும், அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதை கழுவி அந்த புளியில் கொஞ்சம் போடு. அம்மா இந்தா இதையும் கழுவிடு. இதை கூட நான் குழம்புல போட்டுறேன், நீ அதை புளியில் போட்டுக்கோ. கருவேப்பிலை ரொம்ப நல்லது, குட் ஃபார் ஹெல்த்து. நிறைய ஆட் பண்ணிக்கோங்க குழம்புல. இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், குழம்பு மிளகாய்த்தூள். இதை ஓப்பன் பண்ண அந்த குழம்பு மிளகாத்தூள் ஓப்பன் பண்ண. சொன்னா இதில் போடுற. சரி போடு ஏதோ ஒன்று தான். உங்களுக்குனா குழம்பா செய்ய தெரியும், ஏதோ ஒன்று தான் குழம்பு போடு. கற்றுக்குறோம் இப்போ தான். கொஞ்சம் ஃப்ளேம் ஹையில் வச்சா நல்லாயிருக்கும். ஹையில் தான் இருக்கா? ஓகே. இன்னும் கொஞ்சம் போடலாமே மிளகாய்த்தூள். புளியெலாம் போட்டால் புளிப்பு அதிகமாகிடும். ஏன்னா மிளகாத்தூள் தான் வந்து காம்பன்சேட் பண்ணும். போடு, இன்னும் கொஞ்சம் போடு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து இப்போ வந்து புளி தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மிளகாத்தூளை ஆட் பண்ணி வதக்கியிருக்காங்க. இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணுறாங்க. இல்லை கையிலே ஃபில்டர் பண்ணிக்குவோம், அந்த திப்பிலாம் வந்து அடியில் போகக்கூடாது. குட் ஜாப். ரொம்ப கஷ்டப்பட்டு கையெல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ண மீன் வந்து இதில் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ வந்து இப்போது ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இதில் கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிடலாம். பெரிய பெரிய மீனாக வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா?
கடாயை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியுமா? கடாய் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வை. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் புடியதில் ஓப்பன் பண்ணு. போதும். க்ளோஸ். இப்போ வந்து உப்பு காரம் அதெல்லாம் பார்த்து நல்லா வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா இப்போ மேரினேஷன் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து மீன் குழம்பு நல்லா இப்படி கொதிக்குது. ஸோ இந்த டைமில் வந்து மீனை வந்து இறக்கிடலாம். அப்படியே 1 by 1 மெதுவாக. பார்த்தீங்களா, மீன் போட்ட உடனே அந்த பபுள்ஸ்லாம் வந்து இதுவாயிடுச்சு. வந்து லைட்டாக அப்படியே மேலோட்டமாக இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிச்சு அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கும் போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து தவாவில் போட்டுட்டோம். ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து கொதிச்சுட்ருக்கு. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. யார் யாருக்கெல்லாம் வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து சீ ஃபுட்ஸ் அதிகமாக பிடிக்கும் சொல்லுங்கள். இல்லைனா வந்து சிக்கன் குழம்பு பிடிக்குமா, மீன் குழம்பு பிடிக்குமா, அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும். இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. மைக்கில் வந்து பேசி எடுக்கிறது கொஞ்சம் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. தலைவலி வேறு. ரொம்ப வந்து டல்லாக பேசுவேன். நார்மலாகவே நான் ஸ்லோவாக தான் பேசுவேன். இப்போ வந்து செம்மையாக வேர்த்து ஊற்றுது. தலை வேற செம்மையாக வலிக்குது. அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு பேசி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். பேசி வந்து வீடியோ எடுத்திருப்பேன். நான் வந்து மைக்கிலலாம் பேசி எடுத்ததில்லை. அப்படியே வந்து ஃபோனோட மைக்லேயே வந்து பேசி எடுத்திருக்கேன். இப்போ தான் வந்து மைக்கில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து சோயா அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மை சேனலை. இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி லைவ் குக்கிங்லாம் வந்து காட்டுறேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வியூ நான் வந்து சேரில் உட்காந்துட்ருக்கேன். கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா குழம்பு, இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரை. குழம்பு எப்படி வரும்னு எனக்கு நிஜமாகவே தெரியல. வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா வந்துச்சுன்னா. ஏன்னா நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். வரலையேனா வந்து இப்போ பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் அதை ரெக்டிஃபை பண்ணி நல்ல குழம்பா வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு மறந்துடும். அதுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து அதுக்கு தான் வந்து நான் ஃபுட்டேஜ்லாம் வந்து வீடியோ பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீ மீன் குழம்புன்னு கேட்கணும் நராஸ். இந்தாங்க டேஸ்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு? ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி. அண்ட் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.